ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து நல்ல நல்ல லக்கி ஸ்பின்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு லக்கி காயின்ஸ் தேவை. அதனால இந்த ப்ரைஸ் பார்த்து போட்டுக்கலாம். ப்ரைஸ் பார்த்து வந்து கம்மி யூஸில் எப்படி போடுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்திருக்க லக்கி ஸ்பின்னோட ஃபுல் ரிவார்ட்ஸும் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன வீடியோவில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாத்த பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? இந்த ப்ரைஸ் பார்த்துல முதல்ல பார்க்கணும்னா எனக்கிட்ட வந்து லக்கி காயின்ஸ் எடுக்கிறதுக்கும் கலெக்ஷன் லெவலுக்கும் ஒரு ஓகேயான ப்ரைஸ் பார்த்துன்னு சொல்லுவேன். பட் ஓகே, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை தான். பட் ஏதோ ஓகே. இது வந்து இந்த அனிமே பார்த்த மேபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் பேராஷூட்டு, பேகு, ஒரு எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ட்ரா வவுச்சர்ஸ், லக்கி ஸ்பின்னோட ட்ரா வவுச்சர்ஸ் வரும், பாப்புலாரிட்டி வரும், ஹெல்மெட்டு, அவ்வளோதான். இதுதான் இருக்குது. இதில் கிளைடர் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவான ப்ரைஸ் பார்த்து போட்டுக்கலாம். லக்கி காயின்ஸ் வேணும்னா இந்த ப்ரைஸ் பார்த்து எப்படி கம்மி ப்ரைஸில் எடுக்கிறதுனா செகண்ட் ஐடி ஒன்று வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அது பழைய ஐடியா இருக்கணும். அது வந்து 7 days வந்து ஆஃப்லைன் போடணும். ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இல்லைன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சினர்ஜி இல்லைன்னா இந்த மாதிரி ரோஸ் போட்டால் போதும். உங்கள் மெயின் ஐடிலேருந்து ரோஸே நிறையா வச்சுருப்பீங்க. அந்த சினர்ஜி இதுவே போட்டால் போதும். இல்லை செகண்ட் ஐடியில் இருக்குனாலும் மாற்றி மாற்றி போட்டால் போதும். சினர்ஜி லெவல் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். செகண்டரி ஐடியை 7 days ஆஃப்லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 380 பேக் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுவே உங்களுக்கு மொத்தம் 375 யூசி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசிஎஃப் யூனிட்ல இந்த 200 யூசியும் இந்த 60 யூசியும் இதுவுமே கலெக்ட் ஆகி இதுவுமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன்றதுனால ஆல்ரெடி இந்த 60 யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா 60 யூசி கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த 300 யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லக்கை பொறுத்து 6000 யூசி வரைக்கும் கிடைக்கும். 60லேருந்து 6000 வரைக்கும் எவ்வளோ யூசி வேணால் கிடைக்கும். உங்களுக்கு லக்கே இல்லைனாலுமே இல்லை 755 யூசி உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது வந்து அடுத்த ப்ரைஸ் பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சினர்ஜிலாம் ஏற்றினதுக்கப்புறம் உங்கள் செகண்ட் ஐடியில் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கிவ்வுக்கு மாற்றி இந்த மாதிரி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து கிஃப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணது மெயில் செக்ஷனில் கிஃப்ட்ஸில் இருக்கும். ஸோ கிளைம் பண்ணிடணும். கிளைம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்து உள்ளே போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன் காட்டாது. இந்த கார்டு வந்துச்சுல்ல, இந்த கார்டை கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த ப்ரைஸ் பார்த்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 லெவல்ஸ் இருக்குது. ஒரு லெவல் போகிறதுக்கு இப்போ போல் 200 பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் பார்த்து வந்து March 11 வரைக்குமே இருக்குது. இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ப்ரைஸ் பார்த்து போடாமலே எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னா 7650 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்து போட மாட்டிங்கன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த 4800 வந்து போக மிச்சம் வந்து உங்களுக்கு 2850 பாயிண்ட்ஸா அது அப்படியே லக்கி காயினாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு 285 லக்கி காயின்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் ப்ரைஸ் பார்த்து போடுறீங்கன்னா மொத்தமாக வந்து 8390 பாயிண்ட்ஸ். அதில் வந்து 4800 வந்து மிஷனுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் 3590 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து 359 லக்கி காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ப்ரைஸ் பார்த்தோட லக்கி ஸ்பின்னு இது ஃபுல்லாக வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். காலைல தூக்க கலக்கத்தில் தலைவலியில் ஏதோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்து 2 ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ காயின்ஸ்லாம் கவனிக்கவே இல்லை. பார்த்தா 600 காயின். அவ்வளோ காயின்லாம் எல்லாம் ஒர்த்தே கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒர்த்து கிடையாது. ப்ரைஸ் பார்த்தில் ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது மட்டும் ஓகே என்னை பொறுத்தவரைக்கும். மற்றபடி எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் M16A4 கூட அப்கிரேடபிள்லாம் இல்லை. இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. நல்ல ஸ்பின்ஸ் எல்லாம் வருது. ஸோ லக்கி காயின்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் எமௌண்ட்லாம் 200 காயின் இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடபிள் இதில். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பாப்புலாரிட்டி அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை இதில். அவ்வளோதான் இதில். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டு தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெய்லி ஸ்பின்னில் என்ன தரான்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே ஒரு லக்கி காயின். ஓகே அடுத்ததில் இதுலேயுமே லக்கி காயின் தான். ஓகே இதில் போடு பேனு போடு. 3வது ஸ்பின்லேயே பேனு. சீரியஸ்லி நான் இதை எதிர்பார்க்கல. நைஸு அவ்வளோ. ஓகே அடுத்ததில் லக்கி காயினும். இதில் பேன் கிடச்சா மெட்டீரியலாக மாறுமோ என்னன்னு தெரியல. ஓகே இதுலேயும் வந்து லக்கி காயின் தான். இதுலேயுமே லக்கி காயின். ஓகே இதுலையும் லக்கி காயின் தான். ஓகே இதில் ஒரே ஒரு லக்கி காயின் தான் இருக்குது. இதில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டிக்கர்லாம் எதுவும் இல்லை இந்த வாட்டி. அது வந்து 2 பாப்புலாரிட்டி தான். இந்த டாமி ஷெல்பியில் தான் வந்து ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருந்தாருங்க. ஓகே இதுலேயும் லக்கி காயின். இதெல்லையா மறுபடியும் பேனு. இது என்ன வருது போடு. 3 மெட்டீரியல், 3 மினி மெட்டீரியல். நைஸு. அடுத்து லக்கி காயின். ஓகே அடுத்தது இதுவே லக்கி காயின் தான். ஓகே இதுலையும் லக்கி காயினாக தான் கொடுக்குறான். சரி இதுலையா ஓகே பாப்புலாரிட்டி
இதில் காயின். ஓகே, இந்த காயின் வந்து ப்ரைஸ் பாத்தில் ஆட் ஆகும். அடுத்தது இதில் இதுலேயுமே ஒரு லக்கி காயின் தான். இதுலையாச்சும் இதுலேயும் லக்கி காயின். சரி, ஃபஸ்ட்டில் ஏதோ நிற்குன்னு பார்த்தா நிற்க மாட்டேங்குது லக்கி காயின். அதுக்கப்புறம் இதில் லக்கி காயின். எனக்கு எப்போவுமே லக்கி ஸ்பின்னில் வந்து எனக்கு வந்து லக் இருக்கும் எமௌண்ட்டுக்கு மட்டும். எமௌண்ட் மட்டும் எப்படின்னா கொடுத்துருவான். போடு எமௌண்ட்டு. ஓகே நைஸ். நான் வந்து டெய்லி 10 ஸ்பின் பண்ணும்போது எமௌண்ட்டு கொடுத்துருவான். இது ஃபுல்லாக ஓகே லக்கி காயின். மறுபடியும் பேனு 3வது வாட்டி இதுவுமே மெட்டீரியலாக மாறிடுச்சு. போடுவேன் அவ்வளோதான். அடுத்த எமௌண்ட்டும் கொடுத்துட்டான். நைஸு. இதெல்லாம் லக்கி காயின். இதுலேயும் ஓகே, இது ஃபுல்லாக லக்கி காயின். இதோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னடா இது லக்கி காயின் ஸ்பின்னா இல்லை பேன் எடுக்கிறதுக்குன்னே ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஓகே லக்கி காயினு. ஃபுல்லாக லக்கி காயினு. லக்கி காயினா எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் கொடுக்க மாட்டான் ஒன்று கூட. இதுலேயும் லக்கி காயின் தான். மறுபடியுமா இதுலேயும் லக்கி காயின். பாப்புலாரிட்டி. ஓகே சைடில் எல்லா ரிவார்ட்ஸும் கலெக்ட் பண்ணி ஓகே ஃபுல்லாக வந்து முடிச்சாதான் இந்த ஃபால்கனோட பட்டீஸ் கிடைக்கும். நான் கூட என்ன குழம்பி போயிட்டேன். ஓகே இது 150 ஸ்பின் முடிச்சோடனே இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ அடுத்து இல்லை இதுலேயும் எதுவும் இல்லை. இதுலையாச்சும் இதுலேயும் இல்லை. அடுத்தது ஏதாச்சும் கொடுங்கல, கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்கலாம். இவ்வளோ ஸ்பின் முடிஞ்சிச்சு ஒன்றுமே தரலையே. ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கடா. கொடுத்ததே கொடுக்குறீங்க, அது ஏன் மற்றது கொடுத்தா என்ன? இன்னும் என்ன இருக்குது, M16 இருக்குது. ஓகே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் டப்பா, அவத்தாரு, அதுக்கப்புறம் மினி மெட்டீரியலு, அதுக்கப்புறம் ஃப்ரேமு. அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ ப்ரைஸ் பார்ட் ஃபுல்லத்தையும் மேக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான். ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி எல்லா ரிவார்ட்ஸும் வந்துடுச்சுங்க. கிளைட்ரு ஓகே. இதில் இந்த ட்ரெஸ்ஸு செகண்டரி ட்ரெஸ்ஸு. இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே அவ்வளோதான். ஃபுல்லாக அவ்வளோதான். லெவல் 25 போயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு எமௌண்ட்டு, ஹெல்மெட்டு, பேகு, கிளைட்ரு, ஒரு அவுட்ஃபிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரோட அவுட்ஃபிட்டு. அவ்வளோதான். இதெல்லாம் தான் இருக்குது இதில். அப்படியே லக்கி ஸ்பின் வந்துட்டோம். இதில் ஃபுல்லாக லக்கி காயின் தான். இதில் ஏதாச்சும் கொடுக்கணுமே. பேனு என்னடா அது பேனாக தரான். இதுலேயும் ஃபுல்லாக லக்கி காயின் தான். ட்ரெஸ்ஸு ஒன்று கூட கண்ணில் காட்டல. அட்லீஸ்ட் இதுலையாச்சும் கொடுக்கணும்ல. தரவே மாட்டான். ஃபுல்லாக லக்கி காயின் தான். அட்லீஸ்ட் கொடுத்ததையாச்சும் கொடுக்கணும். எமௌண்ட்டாவது கொடுக்கலாம். பேனு ஐயோ இது எத்தனாவது வாட்டினா நான் மறந்து போயிட்டேன். மறுபடியுமா இது என்னது இது? மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயின்னு. ஃபுல்லாக லக்கி காயின் தான். ஷோ லக்கி காயின் தான். கொடுத்த மட்டும் என்னோட ஐயோ இது எத்தனாவது வாட்டி? எனக்கு தெரிஞ்சு 10 வாட்டிக்கு மேலே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பேன் மட்டுமே. ஃபுல்லாக லக்கி காயின். ஓகே அடுத்தது அவ்வளோதான். இதில் சைடில் வந்து இதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து இப்போ மறுபடியும் ஸ்பின்னு. இதுலேயும் ஃபுல்லாக லக்கி காயின் தான். அடுத்து இதில் லக்கி காயின்னு. போடு M16. அப்பா ஒரு வழியாக M16 கொடுத்துட்டான். இது அப்கிரேடபிள் கூட கிடையாது. இதை தரத்துக்கு இவனுக்கு இவ்வளோ நேரம். லக்கி காயின்னு ஃபுல்லாக மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயின் தான். எமௌண்ட்டு இப்போ தான் கொடுத்ததே 40 உள்ளது. பரவாயில்ல. லக்கி காயின் தான். மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயின்னு. ஓகே ட்ரெஸ்ஸு ஒன்று கூட தெரியல. 4 இருக்குது. ஒன்றுத்துக்கு 4 மித்திக்கு இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கே தெரியல அவனுக்கு. மறுபடியும் கொடுத்த அமௌண்ட்டே கொடுத்துருக்கான் 40. ஓகே இதுவும் ஆல்ரெடி கொடுத்தது. ஓகே 40 ஃபுல்லாக லக்கி காயின் தான். இப்போ அப்படியே வந்து பேன் அப்கிரேட் போட்டுருவோம். இதுலேயும் 3 ஃபார்ம் தான். மீன் மெட்டீரியல் வச்சு ஆர்பியில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான். அட்டாக் எஃபெக்ட் நல்லா இருக்குது. இதில் நல்லா இருக்குது இந்த பேனில் அட்டாக் எஃபெக்ட். சீரியஸ்லி போடலாம். என்ன கேட்டால் போடலாம். பேனுக்கு வந்து ஒரு அப்கிரேடபிள் போடணுன்னா இது போடலாம். பேனுமே பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே ஒரு ஓகேவான ஸ்கின்னு பேனுக்கு போடணுன்னா. மறுபடியும் அப்படியே அடுத்த 10 ஸ்பின் போட்டோம்னா இதுலேயும் தரல. சரி இதில் ஏதாவது தருவான்னு பார்த்தேன். இப்பயும் லக்கி காயின் தான். லக்கி காயினே கொடுத்தது தான் கொடுக்குறானுங்க. மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயினும் பாப்புலாரிட்டியும் தான். அந்த ட்ரெஸ்ஸு கண்ணிலே காட்ட மாட்டேறான். ஒன்று கூட காட்டலான்னா அநியாயத்துக்கு எவ்வளோ ஸ்பின் முடிஞ்சது. 640 முடிஞ்சு தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பேனை தான் தரான். அப்கிரேட் பண்ணியே முடிச்சாச்சு அந்த பேனை. எமௌண்ட்டு ஃபுல்லாக லக்கி காயின்னு பேனு இவனுங்க இதான் தரானுங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கூட தரலையே. ஃபுல்லாக மறுபடியும் லக்கி காயின்னு.
பேனு சரி நான் கூட 3வது ஸ்பின்லேயே வந்து பேனை கொடுத்துட்டான். செம்மையாக இருக்கும் போதுன்னு நினச்சேன். பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு கூட தரல. மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயினும் இன்னும் ஓகே ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டான். இது அந்தளவுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸு தான். பட் இப்போ தான் இவ்வளோ ஸ்பின்னு கழிச்சு 770 முடிஞ்சது தான் அந்த ட்ரெஸ்ஸே கொடுத்துருக்கான். இப்போ அப்படி பார்த்தாலுமே ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் காயின் இல்லை மிச்சம். 2 ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு கூட காயின் இல்லை. ஒரு ட்ரெஸ் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். மறுபடியும் ஸ்பின்னு இதில் ஃபுல்லாக லக்கி காயின் எமௌண்ட்டு இதில் 40. அட்லீஸ்ட் கொடுத்த ட்ரெஸ்ஸு கொடுத்து பேனு ஐயோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. லக்கி காயின் ஆல்ரெடி கொடுத்த ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டான். சரி ஓகே 100 காயின் ஏதோ போ அப்படி சொல்லி விட்டலாம் இவனை. இப்போ வந்து 2 ட்ரெஸ்ஸு ரெடி பண்ண முடியும். அப்பயுமே இன்னும் காயின் எக்ஸ்ட்ரா தேவை. 2 தான் ரெடி பண்ண முடியும். மிச்சம் 1 ரெடி பண்ணது காயின் தேவை. இப்போ மறுபடி இல்லை ஃபுல்லாக லக்கி காயின் தான். இப்பயுமே லக்கி காயின் தான். இதுவும் லக்கி காயின் தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி கொடுத்ததையாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கல. கொடுத்ததையாச்சும் கொடுத்தா அந்த 100 காயினாவது வரும்டா. ஏன்டா இது பேனு. ஓகே அடுத்து மறுபடியும் பேனு 20 வாட்டிக்கு மேலே கிடச்சிருக்கு. M16 ஓகே 50 மாறிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் லக்கி காயின்னு. ஓகே லக்கி காயினும் பாப்புலாரிட்டி. ஓகே மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயின்னு. அடுத்தடுத்து இப்பயும் ஓகே அமௌண்ட்டை கொடுத்தது. சரி ஓகே இதுலேயும் ஃபுல்லாக லக்கி காயின் தான். ஏன்னா மனசாட்சின்றது இருக்காடா. இவனுங்க எவ்வளோ ஸ்பின்னு முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் கொடுத்து வச்சிருக்கான். 1000 ஸ்பின்னு முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் ஃபுல்லாக லக்கி காயின் தான். மறுபடியும் லக்கி காயின்னு போடு ட்ரெஸ்ஸு. ஐயோ ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 3rd 4th பரவாயில்ல. ஓகே இதை கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் கொடுத்ததையாச்சும் கொடுக்கணும். இப்போ அடுத்த 10 ஸ்பின்னு இதுலயாச்சும் ஏதாச்சும். இது என்னடா இது வந்து லக்கி ஸ்பின்னா இல்லை இந்த பேனுக்குன்னே வந்து ஸ்பின்னா எனக்கு தெரியல. எனக்கு இதில் மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் இருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் இந்த அவுட்ஃபிட் எடுத்துடும். அவ்வளோதான் இதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு அவுட்ஃபிட் தான் மிச்சம். அவ்வளோதான் இதையுமே எடுக்க போகிறோம். அவ்வளோதான் இதையும் எடுத்தாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சீரியஸ்லி எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்னன்னே தெரில. எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான். ப்ரைஸ் பார்த்தோ ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் M16 இது வந்து லக்கி ஸ்பின்ல எடுத்த ட்ரெஸ்ஸு. பின்னாடி இருக்கிறது பேகு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே சொல்லிக்கிற அளவுக்கு 600 காயினுக்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லை. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு. ஓகே இந்த ஒரு ட்ரெஸ் ப்ரைஸ் பார்த்துல அந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே பிடிக்கல. இது ஓகேவாக தான் இருக்குது. இதுவும் ஓகே. இது ஓரளவுக்கு ஓகே. இது வந்து யூசி நடுவில் வாங்கினப்போ இந்த 300 யூசி வாங்கினா ட்ரெஸ் தருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு ட்ரெஸ் வந்துச்சு அந்த மாதிரி இருக்குது. இது இதெல்லாம் நல்லாவே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி இந்த அனிமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மேபி உங்களுக்கு இது பிடிக்கலாம். எனக்கு எதுவும் பிடிக்கல. எனக்கு இந்த கேரக்டரும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பார்த்து போடலாமா வேணாமான்னு கேட்டால் லக்கி காயின்ஸ்க்காக போடலாம். நல்ல ஸ்பின்லாம் வருது. எதுவும் சொல்ல முடியல. ஸோ செகண்ட் ஐடியிலேருந்து கம்மி ப்ரைஸ் வந்து நீங்கள் ப்ரைஸ் பார்த்து போட்டு லக்கி காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் 4.3 பீட்டாவில் பார்த்த வரைக்கும் வெளியே தான் வந்து பவர்ஸ் வந்து சூஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் உள்ளே வந்து எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் யூஐ சேஞ்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. அதெல்லாம் மாற்றுவானுங்களா என்னன்னே தெரில. எனக்கு பெருசாக பிடிக்கல. ஒரு மாதிரி கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செகண்ட் பீட்டா வந்து 5th February வந்துடும். 3rd பீட்டா வந்து 12th February வந்துடும். 4th பீட்டா பார்த்தீங்கன்னா 28th February வந்துடும். ஸோ வந்து பார்க்கலாம். எல்லாமே வரும்போது அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலி போன வீடியோவில் பார்த்ததுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோவில் சொல்ல முடியாது. எல்லா லீக்ஸையும் வந்து போட முடியாது. ஸ்ட்ரைக் கொடுப்பான். அப்புறம் ஒரேடியாக வந்து சேனலை முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். கூடிய சீக்கிரம் டெலகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கனாலே புரியும். சப்போஸ் ஏதாச்சுன்னா இன்ஸ்டா லிங்க்குமே இருக்குது. டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கில்ட் ஸ்பின் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நல்ல வாவ் மேப் இருக்குது. அதுவுமே பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ 4.3 அப்டேட்டை பற்றியும் வீடியோ வந்துடும். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் லைவும் போட போகிறோம். ஸோ லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டெர்.